ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விலாக் வந்து வெனஸ்டே எதுவுமே எடுத்ததுங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க போவாங்க. விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வெனஸ்டே மார்னிங் வந்து ஒரு 6 o'clock எனக்கு முழிப்பு வந்துருச்சுங்க. எந்திரிச்சு மேலே வந்து பார்த்தா அழகாக வந்து சன்ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சன்ரைஸை பார்த்தோன்னா எப்படா அந்த கன்னியாகுமரியில் போய் இந்த சன்ரைஸ் ஆகிறத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆசை, பட் வந்து ஒரு டைமே கிடைக்கல. நாங்களும் இன்றைக்கி போகணும் நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், பட் வந்து முடிய மாட்டேங்குது. 2 டைம் வந்து கன்னியாகுமரி போயிருக்கேங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அழகாக அந்த கடல்லேருந்து சூரியன் உதயமாகிறத வந்து நான் பார்த்ததில்ல. நாங்கள் போயிருக்க டைம் எங்களோட நேரமோ என்னமோ தெரில. நார்மலாக நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா சன்ரைஸ் எப்படி தெரியுமோ அதே மாதிரி தாங்க அப்போயுமே அந்த 2 டைம் வந்து சன்ரைஸ் ஆனது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரித்வினுக்கு திரும்பி வந்து அந்த காது வலி பிரச்சனை வந்துருச்சுங்க. கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. திரும்பி வந்து அந்த காது வலிக்குதுமா எந்திரிச்சோன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி வலிக்காத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பாப்பாவை எங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட. ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக தட்டைப்பயிரில் வந்து இன்றைக்கி பருப்பு சாதம் மாதிரி வந்து தட்டைப்பயிரை நல்லா வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு தாளிப்போம்லங்க, அதே மாதிரி தான் வந்து தாளிச்சுட்டு இன்றைக்கி வந்து தட்டைப்பயிர் சாதம் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவுக்கு அரிசி வந்து நைட்டே அளந்து வச்சிட்டேங்க. ஆனால் மிட் நைட்டில் எப்போயும் பாப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு நாளைக்கு வந்து பால் ஊற்றுறக்கு எந்திரிப்பேன் ஊற்றி கொடுக்குறக்காக. அப்போ வந்து அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் வந்து நல்லா தூங்கிட்டேன். சடனாக 6 மணிக்கு தான் முழிப்பு வந்துச்சு. ஐயோ அரிசி ஊற வைக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேகமாக வந்து அரிசி இட்லிக்காக வந்து ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சு அடுத்த ஒரு 1 hour கழித்து உளுந்தையும் அளந்து வந்து எடுத்து ஊற வச்சிட்டாங்க. அரிசி ஓரளவுக்கு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து அரிசி களைஞ்சி நம்ம வந்து கிரைண்டரில் போட்டுடலாம் அப்படின்றதுக்காண்டி ரித்வினையும் ஒரு பக்கம் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பியும் விடணும். ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் வந்து ஒரு லாட் வந்து நம்ம அரிசி போட்டு விட்டோம் அப்படின்னா ஓடிட்டுருக்கோம் அப்படின்றதுனால தான் இப்போ வந்து அரிசி போட்டு விட்டுட்ருக்கேன். ரித்வினை எனக்கு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒன்றும் பண்ணாதுடா, இன்னும் அவ்வளோதான், உனக்கு ஆனுவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் மொத்தத்துக்கே ஒரு 5 நாள் தான்டா ஸ்கூலே இருக்க போகுது. இன்றைக்கி ஈவினிங் வா ஹாஸ்பிட்டல் கூட போகலாம், நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்துக்கலாம், இல்லை ரொம்ப வலிக்குது அப்படின்னா ஈவினிங் நான் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் தம்பி அப்படின்னு சொன்னனால வந்து சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரிம்மான்ட்டு போய் ரெடி ஆகிறதுக்கு போனால். மாவு ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்துச்சுங்க. இல்லை டீ வை அப்படின்னாங்க. சித்தி வந்திருக்கனால சரி சித்திக்கு அப்படியே டீயை வச்சுட்டு எல்லாரும் வந்து உட்காந்து நாங்களும் டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கோம். உனக்காண்டி ஒரு ஸ்பெஷல் டிஷ் நான் செஞ்சு தரப்போறேன். நீயா? நான் நம்ப முடியல. உண்மையாதான் நான் தான் செய்ய போறேன். ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். சிக்கன் எடுத்து சிக்கன் வச்சு என்ன பண்ணுவேன்? டேஸ்டா இருக்கும், பட் நீ இது மாட்ட செஞ்சதில்ல. நான் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன், அது மாட்ட நீ செய்ய போகிறேன். க்ளூவில் நீ சிக்கன் பீஸை பார்த்தா தெரிஞ்சுக்க. சரி முடிச்சு வெளியே செய்வோம். காடை செய்யலாம்னு நினச்சேன். காடை உன் தம்பி ஒரு நாள் செஞ்சான். அவனை வச்சு ஒரு நாள் செய்வோம். அவனை ஒரு நாள் வர சொல்லி செய்வான். காடை இருந்துச்சு மீனானா? காடை எப்படின்னா உயிரோட இருக்க காடை அப்படியே இருந்துச்சு. கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்கேன். சரி இப்போதைக்கு நான் சாப்பிட்டுருக்கேன். அன்னைக்கு உன் தம்பி செஞ்சிருந்தியா, சூப்பரா இருந்துச்சு மீனா. அவனை ஒரு நாள் செய்ய சொல்லுவான். நான் சாப்பிட்டதுல என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல படிக்கையில சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட்டதே கிடையாது. நான் நண்டே வந்து காலேஜ் முடிச்சு செஞ்சு பழகினது. நான் என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பைசி சிக்கன் லெக் ரோஸ்ட் தான் செய்ய போறோம். காண்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 tablespoon வந்து வரமல்லி வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ராவா ரெடி பண்ணுறதுக்காக 1.5 tablespoon. அது கூட வந்து 1/4 tablespoon வந்து சீரகம், ஒரே ஒரு 2 பட்டை கிராம்பு, அது கூட வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்கோங்க. வரமிளகாவை நல்லா வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த வறுத்து வச்சுருக்க மிளகா அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பவுட்ரு ஃபார்மில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த இது போக
புகை. அது வரைக்கும் அடுப்பு சும்மா வெறும் எழுத காயக்கூடாதுன்றதுக்காண்டி தண்ணி காய வச்சிருக்கோம் பாப்பாக்கு. இப்போ நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம்ல, பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த இதை வந்து வரமிளகா மல்லி பீஸ் இப்படி கீறி வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து அரைச்சு வச்சிருக்கிறத உள்ள போட்டுறோம். அரை எலுமிச்சம்பழத்தை. ஓகே, அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிரிஞ்சு ஊற்றிக்கணும். ரொம்ப இல்லை, லைட்டா 1 டேபிள் ஸ்பூனு உப்பு, சால்ட் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் உப்பு போதும். ஓகே, ஓகேவா? இந்த உள்ளக்கெல்லாம் மசாலா போகணும்ல. அந்த லெக்ல நல்லா தேய்ச்சி விடு. என்னமோனுங்க மணி ட்ரை பண்றாரு. நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு பாருங்கன்னு சொல்லு. கேமராமேன் சொல்றாரு. நல்லா இருக்கும், பாருங்க. நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 5 to 10 minutes ஊறட்டும். பக்கத்துல இது கட்ட, பக்கத்துல இது கட்ட. நீ ஒழுங்கா வீடியோ எடுக்கலன்னு அவனை அடிக்க. இப்ப எல்லாமே ஊர்னது ஒரு 5 minutes ஊற வச்சிருக்கோம். சூப்பரா இருக்கும். நீ கலர் எங்க கொஞ்ச நேரம் ஊர்னே பத்த மாறிடுச்சு. சட்டி சூடு ஏறிடுச்சு. பாத்துக்க வீடியோ எடுக்க. சட்டி சுட்டதாடான்ற மாதிரி நீ சட்டி சுட வச்சிட்ட. இந்த நெய் பத்தாது. என்ன அது? நெய். கருவேப்பிலை. கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். தெரிக்குதுடி. நீ கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலை வேணுமா? ஒரே அடியா போட்டுருக்கணும் கருவேப்பிலைய. பூண்டை வந்து 1க்கு 2 தட்டி போட்டியா? ஆமா, பூண்டை 1க்கு 2 தட்டி. பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம். ஜூஸ்ல தெரிக்குதாமாப்பா. அப்பாக்கு கண்ணுல தெரிச்சிருச்சாமா. என்ன பாப்பா இந்த இதுக்கே அப்பா செய்ன்றது? அப்பா சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால அப்படிதான் இருக்கும். நான் அப்படியே போட்டுடலாம். சிக்கன் வேகிறதுக்காக லைட்டாக அந்த சிக்கன் எடுத்து வச்சிருந்த பாத்திரத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றி அதை அலாசி அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம பவுலில் வந்து ஊற்றிடலாம். உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு இனி கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சா ஒரு 10 minutes வந்து லோ ஃப்ளேமில் வேகணுங்க. இது மண்ணடுப்பு அப்படின்றனால லோ ஃப்ளேம் அப்படின்றது விறகு ஃபுல்லாக வெளியே இழுத்து வச்சிட்டாரு. சும்மா அந்த அனல் கங்குலேயே வந்து வேகட்டும் அப்படின்றதுக்காண்டி. அப்படி வேகட்டுமா? கொஞ்சம் நல்லா வேகட்டும், தண்ணி பூரா இஞ்சிட்டும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெக் பீஸ் செஞ்சுட்டு இருக்கேன். மீனா வந்து நீ என்ன மீனா செய்கிற? மீனா வந்து குழம்பு செஞ்சுட்டு இருக்கு, சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்து ரசம் வச்சுட்டு இருக்கான். ஆவியிலேருந்து தண்ணி வெளியே வருது. இன்னைக்கு பர்த்டேவா? ஆமா, நாங்கெல்லாம் விஷ் பண்ணிட்டோம். மகிழினி கேக் வேணும்னா உங்க அப்பாவை கூட்டிட்டு திண்டுக்கல் வா பாப்பா அப்படின்னு அவங்க அத்தா சொல்லியிருக்கு. சோ நீ வந்தோன்னு மண்டப சொல்லிட்டோம், எங்களுக்கு கேக் வேணும், எங்களுக்கு திண்டுக்கல் கூட்டிட்டு போவியா? யார் சொன்னாப்ப? ராஜதி சொன்னா கேக் வேணும்னா திண்டுக்கலுக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வா பாப்பா அப்படின்னு சொன்னா. அப்படியே நான் உங்ககிட்ட கேக்குறேன், சரியா? கேக் வேணும். தூங்கி எந்திரிச்சு அப்புறம் போல, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறம் பாப்போம். தியா வேலை செய்யுமாறுன்ற மாதிரி காலையில இருந்து தியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பீஸ் சின்னதா கட் பண்ணி வாங்கிட்டு வராம நீ தான் லெக் பீஸ், நான் லெக் பீஸ் கேட்கவும் லெக் பீஸ்லயே அதை குறிக்கோள் இருந்தேன்னா அதனால இதை விட்டுட்டேன். அதான் நான் என்னென்ன தேவையோ அதுதான் பாப்பாக்குறாங்க. வாங்க 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 உள்ள வாங்க. சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக இறக்குனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவி வந்து இறக்கிட்டாரு. மண் சட்டியில் வச்சனால அந்த அனல் ஹீட்டு வந்து கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சுங்க. ஹீட் ஏறிக்கிட்டே இருப்பாரு. காரமா? காரம் இன்னும் சாப்பிடவே இல்லையே. அப்புறம் இருமல் வருது. 5 to 10 minutes வந்துருக்குமா? அது மண் சட்டியில் வச்சனால செம்ம ஹீட்டு. ஆமாம், பாத்திரத்தில் வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இல்லை இது மண் சட்டியில் வச்சாதான் டேஸ்ட்டேன்னு. ஓகே, எப்படி இருக்கு?
எம்மியா இருக்கு, பாக்குறக்கே எம்மியா இருக்கு. பிச்சு சாப்பிட்டு பாரு. காரமா இருக்கா? சூப்பராக்கா? சத்தியமா சூப்பரா இருக்கு. நீங்க என்ன கொஞ்சம் கூட எச்சி ஊறுது பாப்பா. இந்த கடையில எல்லாம் இது பேர் என்ன, தந்தூரியா? அந்த ஸ்டைல் இருக்கா? கிரில் தானே, லைட்டா அந்த ஸ்டைல் இருக்கா? சூப்பரா இருக்கு. நானே ஒரு வீடியோ பார்த்தேன் மனே. நல்லா இருக்கு. சமையல் ஒர்க்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சுங்க. மணி வந்து இந்த சிக்கன் மசாலா வந்து செஞ்சுருந்தாரு. நான் வந்து சிக்கன் குழம்பு, அது கூட ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். அத்தை வந்து ரசம் வச்சுருந்தாங்க. நாங்களும் வந்து சாப்பிடையில் வந்து பாப்பாவும் சாப்பிட்டு போய் படுத்துட்டா. ஆனாலும் நாங்கள் சாப்பிடையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் வந்து எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருந்தா. சரி நீ சாப்பிட்டு பாரு. நீ தான் சாப்பிடணும். எனக்கு இந்த விசப்பரிச்சை. உனக்குலாம் அப்படிதான் இருக்கும். நான் செஞ்சது நல்லா இருக்கு. நான் செஞ்சது நல்லா தான் இருக்கும். எப்படி தெரியுமா, ஹோட்டல் டைப், ஆனா ஹோட்டல்ல இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு சூப்பர். எப்படி சொல்றேன், இது இந்த ரெசிபி நம்ம வீட்டு ஸ்டைலுக்கு ஒர்த்து. தேங்க்யூ. சாப்பிடுவோம். ரித்வீனை வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமும் ஒரே அழுக. எனக்கு வந்து காது வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். அதனால் தம்பி கூப்பிட்டுட்டே இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பிட்டோங்க. அப்பா வந்து திருப்பூருக்கு வந்து ஒரு ஒர்க்காக வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, அதனால் நாங்கள் வந்து 4 பேர் பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். மகிழனியே விட்டுட்டு போகலான்னு தாங்க பிளானு. பட் வந்து பாப்பா நாங்கள் போகிற வரைக்கும் எங்கள் கூட பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தா. சரி, விட்டுட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப அழுவா அப்படின்றனால வந்து பாப்பாவையும் சேர்த்து வந்து தூக்கிட்டு வந்து போயிட்டுருக்கோம் ஈவினிங் டைமில். என்ன எனக்கு தண்ணி தவிச்சுக்கிட்டே இருக்கு. மணி ஏதாவது நல்லா ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கு தான் ஆஸ்பத்திரி போகிறோம். ஐயோ ஐயோ. நாங்களும் வந்து நேராக வந்து ராஜதியம் கடைக்கு வந்து போயிட்டோங்க. ஒரு 2 பார்சல் வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. கையோடு வந்து கொடுத்துட்டு அப்படியே கையிலையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்களும் வந்து கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்க வந்திருந்தனால அதை கூட நின்று ராஜதி பேசிகிட்டு இருந்தா. பேசிட்டு நாங்கள் எல்லாருமே மேலே வந்தோம். பாப்பாவுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கடையில் இருந்தோம். நீ நினைக்கிற டிவில இங்க வராது. அவங்கக்கிட்டே கடையில் 2 பார்சல் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதையும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருந்த காஃபி ஷாப்புக்கு வந்துட்டோம். பிள்ளைங்க போகலாம் அப்படின்னு சொன்னால இங்கேயே வந்துட்டு மகிழனிக்கு 3 வயசு, அதனால இது மகிழனி, இது நீயா? ஓ வாரு, எல்லாருமே உன்னை மகிழனி மகிழனின்றாங்க. நீ அவங்ககிட்ட பேசுறியா? அவங்க பேச மாட்டேங்குதா? ஒரு அடி அடிச்சிருங்க. மகிழனி பிடிக்குமா? மகிழனி பிடிக்குமா? ஐயோ கடிக்குது. ஐயோ கோவம் வந்துருச்சு. சரி முத்தம் கொடுத்துரு. சிக்கன்ல காளானு. பிள்ளைங்களும் வந்து ஜாலியாக மகிழினி கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. மணியும் சேர்ந்து வந்து பேசிட்டு விளாண்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா. அப்படியே ருத்வின் கொஞ்சம் வலிக்குது அப்படின்றனால அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சடன் பிளானாக தான் வந்து போயிருந்தோம். இல்லாட்டி அவங்க கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்களும் வந்து போய் பார்த்துட்டு பர்த்டே செலிப்ரேஷனில் கலந்துட்டு இருந்திருப்போம். பணப்பிக் வரலாம். பாய். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? சரி நட, கார் இங்கே பைக்கிங் இருக்கு, எடுத்து நிக்கிட்டு வா.
ஹாஸ்பிட்டலில் பார்த்து முடிக்கிறதுக்கே டைம் வந்து ஒரு 8:30 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து மெதுவாக அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தோம். ரோட்டில் போகையில் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஆக்சுவலாக அந்த ஆள் வந்து போயிட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து அவரை ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வந்தோம். செம்ம ட்ரிங்க்ஸு. அவர்னால எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருந்த நிறைய பேர் மேலே வந்து பைக்கை மோதி அவங்கெல்லாம் வந்து நிப்பாட்டி திட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அப்போவே ஒரு 4 பேர்த்துக்கு மேலே வந்து இடித்து மோதிட்டு இருந்தார். இன்னும் எத்தனை பேர்த்த மோத போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசிக்கிட்டே வந்து போயிட்டுருந்தோம். நம்ம கரெக்டாகவே போனாலும் பின்னாடியோ முன்னாடியோ வரவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தாங்க சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டை கூட வந்து ரோட்டில் தவிர்க்க முடியும் அப்படின்றத நினைக்கிறேன். தம்பியோட காது பிரச்சனைக்கு இப்போ போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்திருக்கோம். 7 டேஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.